Dear students and parents, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம் தான். ஸோ இந்த மெடிக்கல் காலேஜோடைய கரண்ட் இயர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் லாஸ்ட் இயரோடைய 2023 உடைய கட் ஆஃப் ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். அதாவது க்ளோசிங் மார்க்ஸ் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2. ஸோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 உடைய க்ளோசிங் மார்க்ஸ் பார்க்கலாம் ஃபார் த பர்சன்டேஜ் ஆஃப் 92.5 அண்ட் 7.5. ஸோ இந்த ரெண்டு கோட்டாக்கான க்ளோசிங் மார்க்ஸ் பார்த்துடலாம். அதே போல் ஆல் இண்டியா கோட்டா மூலயமா நீங்கள் வந்தீங்கன்னா ஃபீஸ் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா மூலயமா வந்தீங்கன்னா ஃபீஸ் என்ன, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் என்ன, என்ஆர்ஐ ஃபீஸ் என்ன. ஸோ இதை பற்றி இந்த வீடியோ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ சேனல் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஸோ நம்ம எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2008 அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட். இது வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். ஸோ நீங்கள் தெலுங்கு பீப்புள் லைக் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளாக இருந்தால் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக இந்த இன்ஸ்டியூட் இருக்கும். ஸோ இதனுடைய அஃபிலியேட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். டோட்டல் நம்பர் ஆஃப் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் 19 கோர்சஸ் இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் பெட்ஸ் 1600 ப்ளஸில் இருக்குது. பர் டே உடைய ஓபி பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ். ஸோ நல்லாவே பேஷண்ட் ஃப்ளோஸ் இருக்குது அந்த காலேஜில். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பிபிஎஸ்க்கான இன்டேக். ஸோ எம்பிபிஎஸ் இன்டேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 250 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 250 சீட்ஸை லைக் சீட் மேட்ரிக்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சீட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு காலேஜுமே அப்ளை பண்ணும்போது அந்த சீட் மேட்ரிக்ஸ் தகுந்தாப்பில் உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபேவரான காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் முதற்கொண்டு நம்ம சேனலில் ஃபர்தராக வீடியோஸ் போடுவோம். லாஸ்ட் இயர்க்கான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் இயர்க்கான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லைக் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த 250 சீட்ஸ் அவங்க ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒரு 50% கவர்மெண்ட் கோட்டாக்கும் அனதர் 50% இஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்கானது 125 சீட்ஸ், அதாவது 50% ஆஃப் சீட்ஸை எதுக்கெலாம் கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 92.5க்கு ஒன்றும் 7.5க்கு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ 92.5ல் 115 சீட்ஸும் 7.5ல் 10 சீட்ஸும் கொடுக்குறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துருக்க 50% ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 125 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 125 சீட்ஸையும் ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா 87 சீட்ஸும் என்ஆர்ஐக்கு 38 சீட்ஸும் இருக்குது. சப்போஸ் என்ஆர்ஐ சீட்ஸ் ஃபில் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த சீட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ஆர்ஐ லேப் ஸ்டாக் கன்வெர்ட் பண்ணுவாங்க ஃப்ரம் த ரவுண்ட் 2, சரிங்களா? என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, அந்த சீட்ஸை எப்படி மேனேஜ்மெண்ட் ஜெனரல் கோட்டாக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோ சொல்லுவோம். ஸோ அது நம்ம ஃபர்தராக வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம ரவுண்ட் 1 க்ளோசிங் மார்க்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் 2023 ரவுண்ட் 1 க்ளோசிங் மார்க் 92.5% வருது, சரிங்களா? இதை நம்ம கேட்டகரைஸ் கொடுத்துருக்கோம். ரவுண்ட் 1ல் ஓசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 555ல் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 3352. பிசி கேண்டிடேட்க்கு 553 கிடைச்சிருக்கு ரவுண்ட் 1ல் 3477 ரேங்க்ல அந்த கேண்டிடேட்டோட இது. ஸோ இது வந்து பிசிஎம் சேம் ஸ்கோர் 533ல் கிடைச்சிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 4505ல் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 521 கிடைச்சிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 5182. நெக்ஸ்ட் எஸ்சி கேண்டிடேட் 436 கிடைச்சிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 10083ல். எஸ்சிஐக்கு 363 கிடைச்சிருக்கு. 13794. ஸோ எஸ்டி கேண்டிடேட் எதுவும் அலாட் ஆகலை. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 க்ளோசிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 92.5%க்கு ஓசிக்கு 550 முடிஞ்சிருக்கு, பிசிக்கு 546 முடிஞ்சிருக்கு, பிசிஎம் 533, எம்பிசி 514, எஸ்சி 429, எஸ்சிஏ 363. ஸோ இது வந்து ரவுண்ட் 2 க்ளோசிங் மார்க்ஸ் எஸ்ஆர்எம் உடையது. ஸோ ஸ்கோருக்கு அகேன்ஸ்டாக நம்ம ரேங்க் கொடுத்துருக்கோம். ஸோ ரேங்க் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரே ஸ்கோரில் நமக்கு நிறைய ரேங்க்ஸ் இருப்பாங்க. 533லேயே அப்படியே ஒரு 10 பேர் கிட்ட இருப்பாங்க. ஒரு ஸ்கோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மினிமம் 5 ஆகும், மேக்ஸிமம் ஒரு 10 to 15 இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஸ்கோர் வித் ரேங்க்கை கம்பேர் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் மார்க்ஸ் 2023 7.5% பார்க்கலாம். ரவுண்ட் 1ல் ஜென்ரல் கேட்டகரி எதுவும் கிடையாது. ஸோ பிசிக்கு 376, ரேங்க் பார்த்தீங்கன்னா 336, பிசிஎம்க்கு எதுவும் இல்லை. ஸோ எம்பிசி 383, ரேங்க் பார்த்தீங்கன்னா 286, எஸ்சிக்கு 354 கிடைச்சிருக்கு, 486 ரேங்க், எஸ்சிஏ கிடையாது, எஸ்டிக்கு 328, 780 ரேங்க்ஸ். இது வந்து ரவுண்டு 1க்கான க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் ஃபார் 7.5 கோட்டாக்கு. நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் 92.5ல் வரீங்கன்னா லைக் ஃபஸ்ட் இயர்க்கு நீங்கள் என்னென்ன ஃபீஸ் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 92.5ல் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா யூ ஹேவ் டு பே டியூஷன் ஃபீஸ் ஃபார் 4,50,000 டியூஷன் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு. ஸோ இது வந்து
ப்ராஸ்பெக்டஸ்லேயே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு காலேஜ் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்து இது லாஸ்ட் இயரோட இது. ஸோ கரண்ட் இயருக்கு மேபி ரிவைஸ்ட் இருக்கலாம், இல்லை லாஸ்ட் இயர்க்கான கொடுத்ததே கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸ் வேணும்னா நம்ம டிஎம்இல இருக்க நம்ம டிஎம் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பிடிஎஃப், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 92.5% வரைக்கும்னா யூ ஹாவ் டு பே செக்யூரிட்டி டெபாசிட். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு 40,000 நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7.5% கோல்டு மூலமாக வரீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஸோ நோ நீட் டு பே டியூஷன் ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட், எந்த ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. ஆல் த ஃபீஸஸ் வில் பி பெய்ட் கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதுவுமே ஃபீஸ் கிடையாது. இது வந்து நீங்கள் 7.5% இருக்க ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லைக் 6th to 12th. ஸோ 7.5 யார் எலிஜிபிள், என்னென்ன பண்ணணுன்றது நம்ம சேனலில் தனியாக வீடியோஸும் இருக்குது. 2024 பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபீ கன்செஷன் இருக்குது. என்ன டைப் ஆஃப் கேட்டகரி கூட நீங்கள் இருக்கலாம். ஆல் டைப் ஆஃப் கேட்டகரிஸ்க்கு உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்குது. அப் டு 1.25 lakhs, 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபீ கன்செஷன் இருக்குது. சரிங்களா? எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஃபீஸ் தான், 4.50 lakhs, லைக் 4.5 lakhs. நெக்ஸ்ட் ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 2.5 இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. லைக் 7.5 கோட்டா மாதிரியே உங்களுக்கும் ஸோ ஃபீ ஃப்ரீ. சரிங்களா? அடுத்தது எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கன்வெர்டட் கிறிஸ்டியனில் ஆனுவல் இன்கம் உங்களுக்கு லெஸ் தென் 2 lakhs இருந்துச்சுன்னா ஸோ யூ ஆல்சோ நோ நீட் டு பே டியூஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீஸ் அண்ட் அதர் ஃபீஸஸ். சரிங்களா? இதுதான் எஸ்ஆர்எம்கான ஃபீ, அதாவது ஃபீ ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இது லாஸ்ட் இயரோடது. கரண்ட் இயருக்கு அப்டேட் இருந்தால் நம்ம ப்ராஸ்பெக்டஸ் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் வீடியோஸ் ஒன்று நம்ம போடுறோம். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் இயர்க்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் கம்மிங் அண்டர் 92.5னா உங்களுக்கு 4.5 lakhs டியூஷன் ஃபீஸும் அகாமடேஷன் அண்ட் ஃபுட் ப்ளஸ் புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 lakhs வரும். ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஃபீஸாக ஒரு 40,000 கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது. அதர் ஃபீஸில் ஒரு 1.1 lakh. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 92.5 கோட்டில் வந்தீங்கன்னா 8,50,000 பே பண்ணணும். இது வந்து எஸ்ஆர்எம் ட்ரிச் எஸ்ஆர்எம் உடைய ஃபஸ்ட் இயர்க்கான ஃபீ ஸ்ட்ரக்சர். இது லாஸ்ட் இயரோடது. ஸோ கரண்ட் இயருக்கு மேபி டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அது நம்ம ப்ராஸ்பெக்டஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு பார்க்கலாம். சரி, சப்போஸ் இஃப் கமிங் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டானா யூ ஹேவ் டு பே 19 lakhs. ஸோ டியூஷன் ஃபீஸ் அண்ட் அதர் ஃபீஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு 19 lakhs கிட்ட டியூஷன் ஃபீஸ் வரும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. என்ஆர்ஐ கோட்டாக்கு நம்ம தனியாக வீடியோஸ் போடுறோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கான எக்ஸ்பெக்டிங் கட் ஆஃப் மார்க்ஸ் 92.5% அண்டு 7.5%. இதை நம்ம கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம் ரவுண்டு 1க்கானது. இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் தான். லாஸ்ட் இயர் ரவுண்டு 1 7.5, லாஸ்ட் இயர் ரவுண்டு 1 92.5 கம்பேர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 570 ஓசி கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்கோர் ஃபார் 92.5. இதே ஓசி கேண்டிடேட் ஒரு 415 அந்த ரேஞ்ச் இல்லை 450 ப்ளஸில் இருந்தீங்கன்னா 7.5க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும். லைக் எலிஜிபிள்னா பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் பிசி கேண்டிடேட்க்கு 565 பெட்டர் ஸ்கோர், 7.5க்கு 400. பிசிஎம்க்கு 92.5ல 540யும் 7.5ல 390 இருந்தால் பெட்டர் ஸ்கோர். எம்பிசிக்கு 530 92.5ல ரவுண்ட் 1க்கு, ரவுண்ட் 1 7.5ல 395 வந்து பெட்டர் ஸ்கோர். எஸ்சிக்கு 450 வந்து பெட்டர் ஸ்கோர் ரவுண்ட் 1ல, 7.5ல 380 இருந்தால் பெட்டர் ஸ்கோர். எஸ்சிஏக்கு 370 பெட்டர் ஸ்கோர் 92.5, 7.5ல 380. எஸ்டிக்கு 360 வந்து பெட்டர் ஸ்கோர் ரவுண்ட் 1 to 92.5ல, ரவுண்ட் 1க்கு 7.5ல 350 வந்து பெட்டர் ஸ்கோர். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி தான் இந்த ஸ்கோரை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்கோர்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும் ரவுண்ட் 1ல். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ரேங்க் அண்ட் ஸ்கோர். ஸோ நீங்கள் ஸ்கோரை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குன்றது. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.